பேரன்புமிக்க பெரியவர்களே தாய்மார்களே, வெல்கம் டு ரீல் அந்து போச்சு. இது முத்து, நான் ஸ்ரீரஞ்சனி. எப்பவுமே எல்லாரும் வந்து ஏன் பழைய படமா இருக்கிறீங்க, கொஞ்சம் புது படம் தான் எடுங்களே அப்படின்னு சொன்னதுனால இன்னைக்கு வந்து we've taken a brand new film, 2016 release on a film. It is called விடாயுதம். என்ன பெரிய டிஆர், என்ன பெரிய கமல்ன்ற ரேஞ்சுக்கு ஒரு பெரிய ஆல்ரவுண்டர் இந்த படத்துல வந்து பணியாற்றி இருக்காரு. விடாயுதம் படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எடுத்தோடனே ஒரு பொலிட்டிஷியனோட பொண்ணு வயசுக்கு வந்துடுறாங்க. வயசுக்கு வந்ததுக்காக ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பொண்ணோட அக்கா அவரோட பொலிட்டிக்கல் ரைவலோட பையனோட டாவடிக்கிறாங்க. நித்யா பிரகாஷ், இனி இப்படி என்ன வெளியே வர சொல்லாத. அந்த பொண்ணோட மாமா செத்ததுக்கு அப்புறம் இதை விசாரிக்கிறதுக்காக துபாயில் அண்டர் கவர் ஏஜென்ட்டா இருக்கிற நம்ம ஹீரோ நாகமானசி, அவர் வந்து இந்தியாவில் தூத்துக்குடி ஈரோடு பக்கம் ஏதோ ஒரு கிராமம் மாதிரி ஒன்று இருக்கு, அங்கே வந்து இந்த கொலை கேஸை, அதாவது பொலிட்டிஷியனோட மாமா செத்த கேஸை விசாரிக்கிறாரு. அவ்வளோ பெரிய ஆபீசரை இந்தியா கூப்பிட்டு வராங்க. இந்த கிட்டப்பெல்லாம் பார்த்து ரியல் ஷேக்னு நம்பிட்டாங்க. பொண்ணோட அப்பாவே செத்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ் அப்பாயிண்ட் பண்ண போலீஸ் கமிஷனரும் செத்துடுறாங்க. இந்த கொலையெல்லாம் யாரு பண்ணாங்க அப்படிங்கறது துப்பறியதுக்காக தான் நாகமானசி. உயிரோட இருக்கிற ஆளு சுட்டு கொன்னாதான் கொலை, செத்த ஆளை சுட்டா ஏபி கொலை செக்ஷனே இல்ல. கதையில ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, செத்து போன 3 பேருமே வந்து நல்லிங்கிற ஒரு பொண்ணை கேங் ரேப், கேங் மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த பேய் தான் வந்து இந்த வயசுக்கு வந்த பொண்ணுக்குள்ள போய் எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணுது. சார், உங்க கேஸ்ல கொலைங்கெல்லாம் வெரைட்டியா நடக்குது. நம்ம படத்தோட ஹீரோ தான் is the most confident man to have ever walked on planet Earth after Abraham Lincoln. சின்ன சின்ன ஆசை அட என்ன கில்லுமே சேர்த்து வைத்தாசை அடத்தி இந்த போகுமே. போடுற காஸ்டியூம்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, it's not a short kurta, it's not a shirt, it's a short kurta. yo 6 packs வச்ச ஹீரோலாம் பெருசா பாடி பில்டர்னு சொல்லி பெனாத்திக்கிட்டு இருக்காங்க. எங்க நாகமானசி 60 packs வச்சு நடிச்சிருக்காரு மேன். 60 அதில்ல தனியா பேசணும். அதுக்கு தான் இங்க யாருமே இல்லையே, பேசு. உங்களை பிடிச்சிருக்கு. நார்மலா வந்து ஒரு ரொமான்டிக் சாங்னா ஒரு கொடையில வந்து அது உள்ள கசமுசா பண்ணுவாங்கல்ல, இதுல வந்து நம்ம ஹீரோவோட சைஸ்ல வந்து ஒரு கொடை பத்தாதுன்றதுக்காக 2 கொடையா எடுத்துட்டு வராங்க ஹீரோயின். அதுக்குள்ள வந்து கசமுசா பண்றாங்க. உட்காந்துருக்காங்க. ஹீரோ ஏதோ பண்றப்ப போட்டு கவுந்துருச்சு, ஒரு வெயிட் தாங்க, அதே எடுத்து படத்துல வச்சிருக்காரு நம்ம நாகமானசி. ஆமா, இந்த படத்துல வந்தது உண்மைனா வாழை தொட்டா யாராவது வயசுக்கு வந்துருவாங்க? இல்ல, ஆக்சுவலி அவங்க வந்து சொல்லிட்டாங்கல்ல, வாழை தொட்டதுனால இல்ல, பேய் வந்து அந்த பொண்ணுக்குள்ள போயிடுச்சு அப்படிங்கறதுனால வந்து வயசுக்கு வந்துட்டாங்க. அப்ப பேய் உடம்புல போனா வயசுக்கு வந்துருவாங்களோ? சரி, அப்ப பேய் போயிடுச்சுன்னா இந்த கேள்விக்கு ஒருத்தர் மட்டும் தான் ஆன்சர் சொல்ல முடியும். இட் இஸ் நாகமானசி. ஆவி, பூதம், பேய், பிசாசு எதுவுமே பக்கத்துல வராது. அப்போ ஓகே சார், நான் கிளம்புறேன். ஒரு பொண்ணு முதல் சீன்ல வயசுக்கு வந்துச்சுல, அந்த பொண்ணை வந்து ரொமான்டிக்கா இந்த மாதிரி இடுப்பு பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான். ஃபுல் ஃபேமிலி மேலே இருந்து பார்த்து ஏதோ விட்டு படத்துல வர துணை நடிகர்கள் மாதிரி அதை பார்த்து வெக்கப்பட்டு சிரிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரூமுக்குள்ள ஓடி போயிடுறாங்க. சத்தியமா இந்த சீனையும் ஒரு படத்துல வச்சது வேற யாரு? நாகமானசி. கமா நிஷா போடு, நிஷா போடு, கமா நிஷா என்ன பண்ற போடு. சிஐடி சீரியல்ல வர சலோங்கிய சைக்கோ ஆகிற மாதிரி இந்த படத்துல வந்து ஒரு ஃபோரென்சிக் லேப் ஒன்று வச்சிருக்காங்க. எஸ், அந்த லேப் வந்து எப்படி லேப்னு நம்மளுக்கு தெரியும் அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் பேனர் போட்டிருக்காங்க. ஃபோரென்சிக் லேப், பிராக்கெட்ல கிரைம் லேப், அதுக்கு பேக் ட்ராப்ல பீச். Okay, Mumtaz, let's go. I'll join with you. Within 6 hours, full details report I'll give you, sir. லேடிஸ், நார்மலா ஒரு கோர்ட் சீன்ல என்னெல்லாம் பார்க்க முடியும்? நிறைய பேர் உட்காந்துட்டு இருப்பாங்க, 2 வக்கீல் இருப்பாங்க, ஒரு நீதிபதி இருப்பாரு, அதுக்கப்புறம் ஆர்டர் சொல்வாரு, டவாலி இருப்பாங்க, குற்றவாளி கூண்டு இருக்கும். இதெல்லாம் எதுவுமே இல்ல. ஜட்ஜே வந்து விசாரிக்கிறாரு. குற்றவாளி கூண்டே கிடையாது, 2 குற்றவாளி, அவங்க பின்னாடி ஆளாளுக்கு ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள். இதை வச்சே கேஸ்ல வந்து முதல் ஹியரிங்லயே ரூலிங் கொடுத்துறாங்க. கடைசி வரைக்கும் கோர்ட்டை காட்டவே இல்லை. நித்யா, உங்களுடைய வாதம் என்ன சொல்லுமா?
எந்த அப்பாக்கு தான் தான் பொண்ணோட காதல் பிடிக்கும்? என் கை ரேகை நித்யா வீட்ல இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ரீசெண்டாக ஐஃபோன் 7 லான்ச் பண்ண அந்த கம்பெனிக்காரங்கெல்லாம் இந்த படத்தில் எப்படி அந்த ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. கண்டுபிடிக்க போற ஆண்டவர் தானே பண்ண போற, ஒரு நாள்ல ஒண்ணு ஆயிடாதே, போயிடு. அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும், ஆனா நாகமானசி படம் அப்பவே கொல்லும். யார் பார்த்தவங்களையா? இல்லம்மா, அதுல படத்துல வர ஒரு கேரக்டர், அதாவது உள்ள வந்து ஒரு ரேப் சீன் ஒன்று நடக்குது. அந்த ரேப்ல 2 பேர் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. கூட ஒருத்தர் ஹெல்ப் பண்ண போறாரு. ஒருத்த மட்டும் அந்த வீட்லயே உட்காந்துடுறான். அவன் என்ன பண்றான்னா, அங்க ஒரு ரேப் நடக்குதுல்ல, ஒருத்தன் அவனோட பொண்டாட்டி இந்த வீட்டுல இருக்கா, அவன் இங்க உட்காந்து இந்த பொம்பளைய ரேப் பண்ணிடுறான். நார்மலா எல்லா படத்துலயும் ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த், ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் ஸ்டார்டிங்ல போடுவாங்க. ஆனா இதுல வந்து எப்பவுமே ஹெல்மெட் போடுங்க, சீட் பெல்ட் போடுங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. ஆனாலும் யாருமே எந்த சீன்லயும் ஹெல்மெட்டும் போடல, சீட் பெல்ட்டும் போடல, வார்னிங் மட்டும் தான் போடுறாங்க. And now it's the awards time for Vidayudham. First category, The best dialogue. அதுக்கு தேவையான பெயில் நம்மகிட்ட இருக்கு. ஜெயில் எங்கிட்ட இருக்கு. இந்த படத்துல இருக்கு பெஸ்ட் ஹக். அடுத்ததா விடாயுதம் படத்துல நீங்க பெஸ்ட் பிசிக்ஸ் பார்க்கலாம். இப்படி போடுற பால் அப்படிக்கா போகும். விடாயுதம் படத்தை பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு பாருங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்மளோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, மெட்ராஸ் சென்ட்ரலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்கிற ட்விட்டர் ஹேண்டில் சொல்லுங்க, கீழே கமெண்ட்ஸ்லையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் முக்கியமாக நீங்கள் சொல்ல வேண்டியது அடுத்தது நாங்கள் எந்த படத்தை ரிவ்யூ பண்ணணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க. ஃபார் த ஃபைனல் டைம் இந்த எபிசோட் பார்த்ததுக்காக உங்ககிட்ட நாங்கள் செஞ்சு காட்ட போகிறது நாகமானசி. மறுபடியும் போலீஸ் ட்ரைனிங் போறீங்களா? எஸ் சார். நோ சார், சாரி சார்.